ஆரம்பிக்கலாங்களா? ஜெயிக்கிறோமோ இல்லையோ சண்டை செய்யணும். நீங்க இப்போ ப்ரிவியூல பார்த்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு மாஸ் டைலாக் வீடியோ எடிட்டிங் ரொம்பவுமே ஈஸியாகவே உங்களுக்கு பிடிச்சவங்க ஃபோட்டோவை பயன்படுத்தி உங்களுடைய மொபைல் ஃபோனில் நீங்களாவே எடிட் பண்ணிக்கலாம். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆளில் கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்களுடைய மொபைல் ஃபோனில் இருக்கிற அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணக்கப்புறம் நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு தேவையான நான் கொடுத்துருக்கிற ஃபுல் ப்ராஜெக்டை ஃபஸ்ட்டு உங்களுடைய அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஃபுல் ப்ராஜெக்டை இம்போர்ட் பண்ணக்கப்புறம் நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோவை எத்தனை இமேஜை பயன்படுத்தி எடிட் வந்து பண்ண போகிறீங்களோ உங்களுடைய இமேஜோட சைஸை 9:16 சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு இமேஜோட சைஸை தான் சேஞ்ச் வந்து பண்ண போகிறீங்க. அது ரொம்பவுமே ஈஸி தான். கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் செகண்ட் இருக்கிற 9:16 செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். செகண்டில் உள்ள மீடியாவை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள விவோல் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய ஃபோட்டோவை எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற ஒரு பிக்கை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபோட்டோ இதே மாதிரி ஸ்க்ரீனில் வந்து ஆடாயிரும். இப்போ நீங்கள் ஆட் பண்ண உங்களோட இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீனில் வந்து செட் பண்ண போகிறோம். நீங்கள் ஆட் பண்ண உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அதில் மேலே இருந்து 5வது ஆப்ஷன் ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்களோட இமேஜை இதே மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனில் வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட இமேஜுக்கு ஜூம் தேவைப்பட்டால் கூட நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ ஓரமாக இருந்தால் கூட நீங்கள் மூவ் பண்ணி சென்டர் வந்து செட் பண்ணிக்கலாம். உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்ங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. டேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஜூம் தேவைப்பட்டால் ஜூம் பண்ணிக்கோங்க. இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃபோட்டோவை மூவ் பண்ணி சென்டர் வந்து செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் இந்த இமேஜ் வந்து சேவ் பண்ணணும். மேலே உள்ள ஷேர் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் மேலேருந்து 3வது கரண்ட் ஃப்ரேம் அஸ் பிஎன்ஜின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சேவ் ஐக்கான் வந்து கேட்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த இமேஜ் வந்து சேவ் பண்ணிட்டு க்ளோஸ் வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ணி சேவ் பண்ண இந்த இமேஜை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எப்படி இமேஜை ஆட் பண்ணிவிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணமோ சேம் மெத்தடில் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய எல்லா இமேஜையும் 9:16 சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் கொடுத்துருக்கிற ஃபுல் ப்ராஜெக்டை ஃபஸ்ட்டு உங்களுடைய அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணியிருப்பீங்க. இப்போ அந்த ஃபுல் ப்ராஜெக்டை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு கொடுத்துருக்க அந்த ஃபுல் ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, நான் கொடுத்துருக்க அந்த லிரிக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த லிரிக்ஸுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த லிரிக்ஸுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்டோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபாண்டை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணக்கப்புறம் அதை எப்படி சேஞ்ச் பண்ணுங்கிறத சொல்கிறேன், அதே மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நான் கொடுத்துருக்க லிரிக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. எடிட்டிஸ்க்கு வந்து போய்க்கோங்க. மேலே உள்ள இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வியூ ஆல் ஃபாண்ட்ங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடு உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள இம்போர்ட் ஃபாண்ட்ங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டவுன்லோட்ஸில் நான் கொடுத்துருக்க ஃபாண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு ஃபாண்ட் உள்ளே வந்து ஆட் ஆயிரும். மேலுள்ள செர்ச் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஃபாண்ட் நேம் இங்கே டைப் பண்ணுங்கள். ஃபாண்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், லிரிக்ஸுக்கு தேவையான ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரைட் சைடு வந்து மூவ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒவ்வொரு பீட் மார்க்குக்கும் தகுந்த மாதிரி இமேஜ் எஃபெக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் ஆட் பண்ணி கொடுத்துருக்குறேன். இப்போ நான் கொடுத்துருக்க இமேஜுக்கு பதிலாக உங்களோட இமேஜை எப்படி சேஞ்ச் பண்ணுங்கிறத மட்டும் சொல்கிறேன். இப்போ நான் கொடுத்துருக்கிற ஒரு இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கலர் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலே உள்ள ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ண அந்த இமேஜ் அலைட் மோஷன்ங்கிற ஃபோல்டரில் வந்து சேவாக இருக்கும். அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ண ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் கொடுத்துருக்க இமேஜுக்கு பதிலாக உங்களோட இமேஜ் இதே மாதிரி சேஞ்ச் ஆயிரும். சேம் மெத்தடில் நான் கொடுத்துருக்க எல்லா இமேஜ்லையும் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய ஃபோட்டோவை 1 by 1 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போது நான் சேஞ்ச் பண்ணியிருக்க மாதிரி இதே மாதிரி நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய ஃபோட்டோவை நான் கொடுத்துருக்கிற எல்லா இமேஜுக்கு பதிலாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இமேஜ் எல்லாமே சேஞ்ச் பண்ணக்கப்புறம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 2 சேக் எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணால் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சு. இப்போ எஃபெக்ட் ஆட் பண்ணுறதுக்கு ஆடியோட ஸ்டார்டிங் வந்துக்கோங்க.
அதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே வந்தீங்கன்னா தெரியும். நான் ஒரு ஆடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா 2 எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். எஃபெக்ட் 1 எஃபெக்ட் 2ன்னு சொல்லி ஒரு 2 இமேஜ் நான் வந்து கொடுத்துருக்கிறேன். அதில் ஃபஸ்ட்டு எஃபெக்ட் 1 கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உள்ள குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி காப்பி லேயர் கொடுத்துட்டு பேக் வந்துக்கோங்க. இப்போ நீங்கள் காப்பி பண்ண அந்த ஃபஸ்ட் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லிரிக்ஸுக்கு தான் கொடுக்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 லிரிக்ஸ் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட் லிரிக்ஸோடைய லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கண்ணைக்கான் இருக்கும். அந்த ஃபஸ்ட் லிரிக்ஸோட லெஃப்ட் சைடில் உள்ள கண்ணைக்கான் மேலே லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதே மாதிரி வந்து செலக்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் அதுக்கு மேலே உள்ள லிரிக்ஸை லைட்டாக டச் பண்ணாலே போதும், இதே மாதிரி வந்து செலக்ட் ஆயிரும். 3 லிரிக்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குட்டி பாக்ஸ் போர்டு ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேஸ்டேல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது பக்கத்தில் ஒரு ஆரோ மார்க் இருக்கும் லாஸ்ட்டாக, அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு எஃபெக்ட் ஐக்கானும் மூவ் அண்ட் ராசம் இந்த 2 ஐக்கான் மட்டும் ஆனில் இருந்தால் போதும். இதை தவிர வேறு எந்த ஐக்கான் ஆனில் இருந்தாலும் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ பேஸ்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ லிரிக்ஸுக்கு தேவையான எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 லிரிக்ஸ்லையும் வந்து ஆட் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜுக்கு ஒரு சின்ன சேக் எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் 2 இருக்கும் கீழே, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடில் உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட்டை கொடுத்துக்கோங்க. இந்த எஃபெக்ட்டை எங்கே ஆட் பண்ணுங்கிறத மட்டும் சொல்கிறேன். ரைட் சைடு மூவ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு டபுள் பீட் மார்க் நான் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருப்பேன். அந்த டபுள் பீட் மார்க்குடைய ஃபர்ஸ்ட் இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எஃபெக்ட் எதுவுமே ஆட் பண்ணி கொடுத்துருக்க மாட்டேன். அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் போய்க்கோங்க. லெஃப்ட் சைடில் உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. அந்த இமேஜுக்கு தேவையான எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து அடையும். நெக்ஸ்ட்டு ரைட் சைடு மூவ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 இமேஜ் விட்டுருங்க. 3வது இமேஜ் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் பீட் மார்க் நான் வந்து வச்சு கொடுத்துருப்பேன். அதோட ஃபஸ்ட் இமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் எதுவுமே ஆட் பண்ணியிருக்க மாட்டேன். அந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி லெஃப்ட் சைடில் உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. இதே மாதிரி நீங்கள் ரைட் சைடு மூவ் பண்ணி பாருங்கள். டபுள் பீட் மார்க் வச்சிருக்க இடத்துல அந்த டபுள் பீட் மார்க்குடைய ஃபஸ்ட் இமேஜில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் வந்து கொடுத்துருக்க மாட்டேன். அந்த இமேஜுக்கு மட்டும் நம்ம இப்போ காப்பி பண்ண எஃபெக்ட்டை வரிசையாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எஃபெக்ட் எல்லாமே ஆட் பண்ணக்கப்புறம் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சு. நீங்கள் இந்த வீடியோ வந்து சேவ் வந்து பண்ணிக்கலாம். மேலே உள்ள ஷேர் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வீடியோங்கிற ஆப்ஷன் லாஸ்ட் உள்ள ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போர்ட் ரெசல்யூஷன் தேவையான குவாலிட்டி வந்து கொடுத்துக்கோங்க. ஃப்ரேம் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கொடுத்துக்கோங்க. குவாலிட்டி கம்மியாக இருந்தால் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி விட்டு கீழே உள்ள எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ண உங்களோட வீடியோவை சேவ் வந்து பண்ணிக்கோங்க.